முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 தொளிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு அதுவும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அதையும் இப்போ இதில் சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா மசியல் மாதிரி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இது கூட நான் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆறட்டும், நம்ம அரைக்கணும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அது ஆறுறக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் வலுவழுப்பு தன்மை இருக்கும்ல, அதில் அது போகும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் நிறையவே விடணும், அப்போ தான் வணங்கும். இந்த பச்சை கலரு ஒரு அளவுக்கு இதானா போதும், டல்லாக அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இது வணங்கட்டும், நம்ம இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வணக்கணும்ல, அது கூட நான் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். ரொம்ப சேர்த்தக்கூடாது, ஒரு 4 ஸ்பூன் இருந்தால் போதும். அதை ஆட் பண்ணி நான் மிக்சியில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதுவும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாதத்தோடு சாப்பிட்டா இந்த குழம்பு. இப்போ அதில் மீதி எண்ணெய் இருக்குது வணக்கினதில், அதுலேயே நான் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் நான் இல்லை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். புளிக்குழம்பெல்லாம் நல்லெண்ணெயில் சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயம் இதுக்கு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன் தொளிச்சு, அதையும் நான் இதை கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நான் 2 தக்காளி எடுத்திருந்தேன். 1.5 தக்காளி நான் மிக்சியில் நம்ம அரைச்சோல்ல வணக்கி அதுக்கு போட்டேன். இதில் ஒரு பாதி தக்காளி இருக்கும், அதை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1.5 ஸ்பூனுக்கு பக்கம் நான் போட்டிருக்கேன் வரமிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 வரமிளகா வச்சுருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசம்லாம் போகட்டும், அந்தளவுக்கு நல்லா நம்ம இதை வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அது இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா, நான் அரிசி கழுவல ஃபஸ்ட் ஒரு டைம் தண்ணி ஊற்றி அரிசியை கழிஞ்சிட்டு செகண்ட் டைம் நம்ம அரிசி கழுவல அந்த தண்ணியில் தான் நான் இன்றைக்கி இதை சமைக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அரிசி களி தண்ணி இருக்குல்ல, அதுதான். அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இதுன்ட்டு இல்லை, எல்லா பொரியல் ஆகட்டும், ஒரு குழம்பாகட்டும், இல்லை ஒரு நான்வெஜ் ஆகட்டும், எதுவுமே பாருங்கள். இதில் நான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் அந்த அழுக்கெல்லாம் கழிஞ்சிட்டு 2வது டைம் கழியிற தண்ணி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சமையல்லையும் நம்ம இதை ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு அந்த மாதிரி செய்கிறதுல கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ நம்ம வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை, நல்லாவே நம்ம வணக்கிட்டோம் எண்ணெயில் நல்லா. அதனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் புளியை, அதை நல்லா கரைச்சிக்கலாம். அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளவு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளி ஊற்றிடக்கூடாது, ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்தால் போதும், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு. இது நல்லா நம்ம புளி தண்ணி ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கவெல்லாம் விடக்கூடாது. தேங்காய் ஊற்றுற எந்த இதுலேயே புளி ஊற்றினா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்ததையுமே நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா தனித்தனி அது டேஸ்ட்டே மாறிடும் புளியோட இது. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் கொதிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.